பொதுவா பார்க்கும்போது ஜூன்ல இருந்து ஏப்ரல் வரைக்கும் அதற்கான காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ரொம்ப பீக் பீரியட்னு பாத்தீங்கன்னா அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி இந்த டைம்ல இருக்கும். அக்ரோ கெமிக்கல் பிசினஸ் பண்ற ஒரு கம்பெனி. இவங்க எக்ஸ்போர்ட்டும் பண்றாங்க, டொமஸ்டிக்ல தேவையான பொருட்களையும் இவங்க விற்பனை செய்யறாங்க. ஸோ இந்த கம்பெனியுடைய ஜியோகிராபிக்கல் ஸ்பிளிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஏன்னா இவங்க வந்து கிராப் ப்ரொடெக்ஷன் செக்மெண்ட்ல இருக்கிறாங்க. அதாவது ஹெர்பிசைட்ஸ், அதுக்கப்புறம் ஃபங்கிசைட்ஸ், இன்செக்டிசைட்ஸ் கொடுக்கறது, சீட் ட்ரீட்மெண்ட்ஸ் பண்றது எல்லாமே பண்றாங்க. அது இல்லாம பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு கம்பெனிக்கு வந்து ரிசர்வ்ஸ் அதிகமா இருக்கணும். ரிசர்வ்ஸ் அதிகமா இருக்குன்னா என்ன அர்த்தம்னா அந்த கம்பெனி ப்ராஃபிட்டபிலிட்டி நல்லா இருக்கு, நல்லாவே ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அது இல்லாம சர்ப்ளஸா பணம் வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். சர்ப்ளஸா பணம் இருக்கும்போது தான் டிவிடெண்ட் அவங்களால கொடுக்க முடியும், அதர் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி பண்ண முடியும். புதுசா ஏதாவது பிளான்ட் செட்டப் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு இதையும் கவனிக்கணும். அதாவது ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து 40% மேல இருக்கிறது வந்து நல்லது ப்ரொமோட்டர் மூலமா ரன் பண்ற கம்பெனில. ஏன்னா ப்ரொமோட்டர் ஹோல்டிங் கம்மியாகுது இல்ல ரொம்ப நாளாவே கம்மியாவே வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த கம்பெனி மேல பெரிய அளவுல அவங்களுக்கே ஒரு ஹோல்டிங் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கிறோம். கண்ணை மூடிட்டு அப்படி எடுத்துக்கவும் முடியாது. கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955518814. நியூஸ்களை பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரர்கள் இவருக்கும் வணக்கம். இந்த வார்த்தையை கேட்கும்போது உங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கோ தெரியல, எனக்கே கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கு. நிறைய பேர் வந்து பணம் எல்லாம் வைப் அவுட் ஆயிடுச்சு, கிரீன்லயே போர்ட்ஃபோலியோ இல்லை அப்படிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிலாம் ஃபீல் பண்ணாதீங்க, கொஞ்ச நாள் அதெல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிற நம்பிக்கையை வந்து இந்த இடத்துல நான் உங்களுக்கு விதைச்சிக்கிறேன். வேற வழி இல்லை, அப்படிதான் சொல்லி ஆகணும். ஸோ இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, மார்க்கெட் ஒரு பக்கம் இந்த மாதிரி இறங்கிக்கிட்டு இருந்தாலும் நாம இந்த டைம்ல வந்து நல்ல ஸ்டாக்கை கண்டுபிடிக்கணும், நல்ல ஸ்டாக் கண்டுபிடிச்சு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயமா இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு வந்து அக்ரி சம்பந்தப்பட்ட ஒரு 4 ஸ்டாக் பத்தி பேசலாம் அப்படின்னு ஒரு பிளானு. அதனால இந்த வீடியோல முழுக்க முழுக்க அக்ரி ரிலேட்டடான ஸ்டாக்ஸ் பத்தி நம்ம பேச போறோம். இது முழுக்க முழுக்க எஜுகேஷனல் பர்பஸ்க்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ்க்காக மட்டும்தான், சஜஷனோ அட்வைஸோ கொடுக்கறதாக இல்ல. அதனால மென்ஷன் பண்ண போற இந்த ஸ்டாக்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை கேட்டுக்கிட்டு நீங்களும் ஓன் ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாங்குங்க. ஏன் அக்ரி சம்பந்தப்பட்ட ஸ்டாக்ஸை நம்ம எடுத்து பேசணும் அப்படின்னா இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. பொதுவா எப்ப வந்து இந்த அக்ரி ரிலேட்டட் கம்பெனிஸ்க்கெல்லாம் அதிகமான லாபம் வர ஆரம்பிக்கும், ப்ராஃபிட் அதிகமா ஜென்ரேட் பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா ஜூன்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லலாம். நம்ம ஊருக்கு அப்படி கிடையாது. ஜூன்ல வந்து அதிகமான வெயில் இருக்கும். ஆனா வட மாநிலங்கள்ல, வடகிழக்கு மாநிலங்கள் அங்கெல்லாம் வந்து மான்சூன் ஸ்டார்ட் ஆயிடும். சோ பொதுவா பார்க்கும்போது ஜூன்ல இருந்து ஏப்ரல் வரைக்கும் அதற்கான காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ரொம்ப பீக் பீரியட்னு பாத்தீங்கன்னா அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி இந்த டைம்ல இருக்கும். அந்த டைம்ல தான் வந்து அதிகமான விதைப்பு இருக்கும். ரைஸ் எல்லாம் நிறைய இடத்துல ப்ரொடக்ஷன் பண்றது அந்த டைம்ல தான் இருக்கும். சோ அப்படிப்பட்ட நேரத்துல என்ன பண்ணுவாங்க, இப்போ ஒரு அக்ரோ கெமிக்கல் கம்பெனியா இருக்குன்னா அந்த கெமிக்கல் கம்பெனி கிட்ட இருந்து நிறைய பெஸ்டிசைட்ஸ் வாங்குவாங்க, உரங்கள் வாங்குவாங்க. அதனால அந்த கம்பெனிக்கு நல்ல ரெவன்யூ ஜெனரேட் ஆகும், ப்ராஃபிட்டும் அதே மாதிரி பார்ப்பாங்க. அதே மாதிரி தான் மற்ற அக்ரி ரிலேட்டட்ல இருக்கக்கூடிய மற்ற ஸ்டாக்ஸுக்கும். அது வந்து ஒரு ஸ்ப்ரேயர் விற்கிற கம்பெனியா இருக்கலாம், இல்லைன்னா ட்ரோன் மூலமா மருந்து தெளிக்கக்கூடிய ஒரு கம்பெனியா இருக்கலாம். இது எல்லாமே இதுக்குள்ள அடங்கிடும் அப்படின்னு சொல்லலாம். அப்ப எந்த டைம்ல இந்த ஸ்டாக்கை வாங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இதுதான் நல்ல டைம். ஏன்னா இந்த டைம்ல வந்து இந்த கம்பெனிஸ் எல்லாம் பெரிய அளவுல பெர்ஃபார்மன்ஸ் இல்லாம கம்மியான பிரைஸ்ல கோட்டாகிட்டு. ரெண்டாவது நமக்கு இருக்கிற மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப மார்க்கெட் வந்து தாறுமாறா கீழே இறங்கி இருக்கு இல்லையா. இந்த நேரத்துல எல்லா ஸ்டாக்குமே வந்து ரேட் குறைஞ்சிருக்கு, விலை கம்மியா தான் இருக்கு. அப்போ இந்த டைம்ல வந்து நம்ம வந்து சரியான ஸ்டாக்கை ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ இதுல இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கும் பொழுது அது ஃபியூச்சர்ல நமக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கறது வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. அந்த அடிப்படையில நம்ம முதல்ல பார்க்க போற கம்பெனி PI இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற கம்பெனி. இந்த PI இண்டஸ்ட்ரீஸ்ங்கிறது வந்து அக்ரோ கெமிக்கல் பிசினஸ் பண்ற ஒரு கம்பெனி. இவங்க எக்ஸ்போர்ட்டும் பண்றாங்க, டொமஸ்டிக்ல தேவையான பொருட்களையும் இவங்க விற்பனை செய்யறாங்க. சோ இந்த கம்பெனியுடைய ஜியோகிராபிக்கல் ஸ்பிளிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நார்த் அமெரிக்காவுக்கு 21% கிட்ட இருக்கு டோட்டலா இவங்களுடைய எக்ஸ்போர்ட்ல. அடுத்தது ஏசியன் மார்க்கெட்ல ஒரு 47% இருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 18% கிட்ட கொடுக்குறாங்க. அடுத்தது யூரோப்புடைய கான்ட்ரிபியூஷன்ங்கிறது 6% மேல இருக்கு. ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட் 8% இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியுடைய ப்ராடக்ட் வந்து எந்தெந்த பயிர்களை டார்கெட் பண்ணிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஹார்டிகல்ச்சர், சில்லி அதாவது மிளகாய், அதுக்கப்புறம் கார்ன், சோயாபீன், ரைஸ், காட்டன், வீட், இது எல்லாத்துக்குமே இருக்கு. ஸோ டோட்டலா இவங்களுடைய ப்ராடக்ட் அப்படின்னு பார்க்கும்போது இன்செக்டிசைட்ஸ் கொடுக்குறாங்க, ஃபங்கிசைட்ஸ் கொடுக்குறாங்க, ஹெர்பிசைட்ஸ் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் ஸ்பெஷாலிட்டி ப்ராடக்ட்ஸும் இருக்கு. அதுக்கப்புறம் ப்ராசஸ் டெவலப்மெண்ட், ஸ்கேல் அப் அண்ட் டெக் டிரான்ஸ்ஃபர், மேனுஃபேக்சரிங், எலக்ட்ரானிக் கெமிக்கல் இதெல்லாம் பண்றாங்க. இந்த கம்பெனி வந்து இப்போ பெப்டைட் பேஸ்டு டெக்னாலஜிஸை
எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுடைய அதர் மார்க்கெட், அதாவது யூஎஸ் மார்க்கெட், பிரேசில், மெக்சிகோ, யூரோப் கண்டினென்ட்ல இருக்கக்கூடிய நிறைய நிறுவனங்களுக்கும் நிறைய விவசாயிகளுக்கும் அதை வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால எக்ஸ்பான்ஷன் பிளான் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து ஃபியூச்சர்ல இந்த கம்பெனிக்கு ஒரு பெனிஃபிட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப 2027 நிதியாண்டுல 500 இருந்து 600 கோடி ரூபாயை டெக்னாலஜி பிளாட்ஃபார்முக்காகவே இவங்க வந்து இன்வெஸ்ட் பண்றதா சொல்றாங்க. அதுவும் இந்த கம்பெனியுடைய ஃபர்தர் ரெவென்யூ ஜெனரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்து நம்ம பாக்குறது காவேரி சீட் கம்பெனி. இந்த கம்பெனியோட பேரை கேட்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது வந்து நிறைய விதைகளை உற்பத்தி பண்ணக்கூடிய கம்பெனி. நிறைய ரிசர்ச் பண்ணி ஹைபிரிட் விதைகளை எல்லாம் இவங்க உருவாக்குறாங்க. புதுசா ரிசர்ச் பண்ணி எந்த மாதிரி ஈல்டு எடுக்கலாம், எந்த மாதிரி ஈல்டு நம்ம டெவலப் பண்ண முடியும் அப்படின்னு பல விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான் இந்த காவேரி சீட் கம்பெனி. ஸோ இவங்களுடைய முக்கியமான ப்ராடக்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபீல்டு காப்ஸ் வருது. அதாவது காட்டன், மைஸ், அதுக்கப்புறம் வாட்டர்மெலன், பேடி, சன்ஃபிளவர், மஸ்டர்ட் அண்ட் சோகம், பஜ்ரா, பல்சஸ், வீட், இது எல்லாத்துக்குமே ஹைபிரிட்ல நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஆல்சோ வெஜிடபிள்னு பாத்தீங்கன்னா ஓக்ரா, டொமேட்டோ, சில்லி, காட்டன், வாட்டர்மெலன், காட்ஸ், பாகக்காய் இதெல்லாம் இருக்குல்ல அது, அதுக்கப்புறம் பிரிஞ்சால், இதுல எல்லாம் நிறைய ஆராய்ச்சிகளை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பங்களாதேஷ், வியட்நாம், லாவோஸ், கம்போடியா, நேபாள், பிலிப்பைன்ஸ், UAE, அதுக்கப்புறம் டான்சானியா, அல்ஜீரியா, இதுக்கெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்றாங்க. இப்போ இந்த கண்ட்ரியோட லிஸ்ட் பார்க்கும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இது எல்லாமே வந்து வேற வேற கிளைமேட் கண்டிஷன்ல இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ். சோ அந்தந்த நாடுகள்ல எந்த மாதிரியான காப்ஸை வந்து விளைவிக்க முடியும், எந்த மாதிரியான விதைகளை கொடுத்தா அவங்களுக்கு நல்லா இருக்கும், அங்க வந்து வளரும் அப்படின்னு பல்வேறு கட்ட ஆராய்ச்சிகளை பண்ணி தான் இந்த வேலையெல்லாம் அவங்க செய்யறாங்க. இவங்களுடைய ஹையஸ்ட் ரெவென்யூ எதுல இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா விதைகளை விற்கிறதுல இருந்தா வருது. சேல் ஆஃப் சீட்ஸ்ல இருந்தா வருது. 90% மேல அதுல ரெவென்யூ கான்ட்ரிபியூஷன் இருக்கு. அதுக்கப்புறம் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் உடைய சேல்ஸ் வந்து ஒரு 3% கிட்ட கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கு. அதுக்கப்புறம் இவங்களுடைய பணத்தை வேற இடத்துல இன்வெஸ்ட் பண்றது மூலமா கிடைக்கிற அமௌண்ட் ஒரு 3% இருக்கு. அதுக்கப்புறம் அதனுடைய ஃபேர் வேல்யூ 2% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்போர்ட் மார்க்கெட் வந்து கம்மி தான், அரௌண்ட் 6 to 7% தான் இருக்கு. டொமஸ்டிக்ல தான் அதிகமா பண்றாங்க. 93-94% கிட்ட டொமஸ்டிக்ல தான் இவங்களுடைய பிசினஸ் இருக்கு. அடுத்து நம்ம பாக்குற கம்பெனி ஜெயின் இரிகேஷன் சிஸ்டம். இது வந்து இந்தியாவில் இருக்க இரிகேஷன் சிஸ்டம் ப்ரொவைட் பண்ணக்கூடிய கம்பெனில ஒரு முக்கியமான கம்பெனி, ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் பிளேயர் அப்படின்னு சொல்லலாம். இந்த கம்பெனி வந்து நிறைய வகை வகையான இரிகேஷன் சிஸ்டத்தை செட்டப் பண்ணி கொடுக்கறதுல முக்கியமான பிளேயரா இருக்கிறாங்க. சோ இவங்க வந்து மைக்ரோ இரிகேஷன் சிஸ்டம் பண்றாங்க, PVC பைப் கொடுக்குறாங்க, HDPE பைப் கொடுக்குறாங்க, பிளாஸ்டிக் ஷீட்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க, அக்ரோ ப்ராசஸ்டு ப்ராடக்ட் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் ரினியூவபிள் எனர்ஜி சொல்யூஷன்ஸ் கொடுக்குறாங்க, டிஷ்யூ கல்ச்சர் பிளான்ஸ் கொடுக்குறாங்க, ஃபினான்ஷியல் சர்வீஸும் பண்றாங்க, அக்ரிகல்ச்சர் இன்புட்ஸும் கொடுக்குறாங்க. ஸோ உங்களுடைய பிசினஸ் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா மைக்ரோ இரிகேஷன் இருக்கு, அக்ரி இன்புட்ஸ் இருக்கு, பில்டிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் பப்ளிக் யூட்டிலிட்டிஸ் இருக்கு, இண்டஸ்ட்ரியல், அதுக்கப்புறம் end-to-end சொல்யூஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் ட்ரிப் இரிகேஷன் வருது, மைக்ரோ அண்ட் மினி ஸ்ப்ரிங்க்லர்ஸ் வருது, ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன் வருது, ஃபில்டர்ஸ், டோசிங் பம்ப்ஸ் அண்ட் இன்ஜெக்டர்ஸ் வருது, அதுக்கப்புறம் PVC HDPE பைப்பிங் சிஸ்டம் வருது, பிளம்பிங் அண்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம் வருது, பிளாஸ்டிக் ஷீட்ஸ், பிளான்டிங் மெட்டீரியல், என்விரான்மெண்ட் கண்ட்ரோல்டு அக்ரிகல்ச்சர், கிரீன் எனர்ஜி ப்ராடக்ட்ஸ், டர்ங்கி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வருது. அடுத்து நம்ம பார்க்குற கம்பெனி UPL ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த PI இண்டஸ்ட்ரீஸ் இருக்குல்ல, அந்த கம்பெனி கூட கிட்டத்தட்ட ஈக்குவலான பிசினஸ் பண்ற கம்பெனி சொல்லலாம். ஏன்னா இவங்க வந்து கிராப் ப்ரொடெக்ஷன் செக்மெண்ட்ல இருக்கிறாங்க. அதாவது ஹெர்பிசைட்ஸ், அதுக்கப்புறம் ஃபங்கிசைட்ஸ், இன்செக்டிசைட்ஸ் கொடுக்கறது, சீட் ட்ரீட்மெண்ட்ஸ் பண்றது, இது எல்லாமே பண்றாங்க. அது இல்லாம பாத்தீங்கன்னா பயோ சொல்யூஷன் கொடுக்குறாங்க, போஸ்ட் ஹார்வெஸ்ட் கொடுக்குறாங்க, சாயில் அண்ட் வாட்டர் டெக்னாலஜிஸ் கொடுக்குறாங்க. சர்வீஸை பொறுத்த வரைக்கும் ப்ரோ நியூட்டிவா அப்படிங்கிறது இருக்கு, அதுக்கப்புறமா ஃபார்மர் என்கேஜ்மெண்ட், அதர் பிசினஸ் அண்ட் பார்ட்னர்ஸ் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு லேண்ட் இருக்குன்னா அந்த சம்பந்தப்பட்ட விவசாயி கூட இவங்க வந்து டைப் பண்ணி ஒர்க் பண்றாங்க. எப்படி தோட்டங்கள் வந்து அமைச்சு கொடுக்கணும், பயிர் பாதுகாப்புக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே அந்த சர்வீஸை வந்து தொடர்ந்து கொடுக்கறது, ஒரு கான்ட்ராக்டா எடுத்து கொடுக்குறது, அந்த மாதிரியான வேலைகளையும் இந்த கம்பெனி பண்றாங்க. அது இல்லாம நிறைய விதைகளை விற்கக்கூடிய வேலையும் இந்த கம்பெனி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம ஒவ்வொரு கம்பெனியுடைய ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி இருக்கு, ரிசல்ட் எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம PI இண்டஸ்ட்ரீஸ் எடுத்துப்போம். PI இண்டஸ்ட்ரீஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா டிசம்பர்ல, அதாவது Q3ல 1376 கோடி ரெவன்யூ பார்த்திருக்காங்க. 302 கோடி ஆபரேட்டிங் ப்ராஃபிட்டா இருந்திருக்கு. ஆபரேட்டிங் மார்ஜின் 22%. ஆக்சுவலா ஆபரேட்டிங் மார்ஜின் குறைஞ்சிருக்கு. அண்ட் நெட் ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா 311 கோடியா குறைஞ்சிருக்கு. சோ ரெவென்யூ, ப்ராஃபிட் எல்லாமே கடந்த குவார்டர்ல குறைஞ்சிருக்கு. அடுத்தது இந்த ஸ்டாக் உடைய மார்க்கெட் கேப் வந்து 42,000 கோடிக்கு மேல இருக்கு. PE ரேஷியோ 30க்கு மேல இருக்கு. இண்டஸ்ட்ரி PE பாத்தீங்கன்னா 20 அந்த ரேஞ்சில் இருக்கு. அண்ட் ROCE 22க்கு மேல இருக்கு, ROE 17க்கு மேல இருக்கு. ரெண்டுமே நல்லா இருக்கு. டெட் ஈக்விட்டி ரேஷியோ பாத்தீங்கன்னா 0.02 தான் இருக்கு. அப்போ ரொம்ப நல்ல விஷயம். கடன் கம்மியா இருந்து ROCE ROE நல்லா இருக்குன்னா இது வந்து நல்ல விஷயம், பாசிட்டிவான விஷயம். அண்ட் டெட் வந்து 242 கோடி வச்சிருக்காங்க. கேஷ் ஃப்ளோ பாத்தீங்கன்னா ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வந்து 575 கோடி இருக்கு. 5 year ROE வந்து 18% மேல இருக்கு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ரிசர்வ்ஸ் 10,800 கோடிக்கு மேல வச்சிருக்காங்க. டீசென்டான ரிசர்வ் இருக்கிற ஒரு கம்பெனி. எப்பயுமே ஒரு கம்பெனிக்கு வந்து ரிசர்வ்ஸ் அதிகமா இருக்கணும். ரிசர்வ்ஸ் அதிகமா இருக்குன்னா என்ன அர்த்தம்னா அந்த கம்பெனி
ப்ராஃபிட்டபிலிட்டி நல்லா இருக்கு, நல்லாவே ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது இல்லாம சர்ப்ளஸா பணம் வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். சர்ப்ளஸா பணம் இருக்கும்போது தான் டிவிடெண்ட் அவங்களால கொடுக்க முடியும், அதர் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி பண்ண முடியும், புதுசா ஏதாவது பிளான்ட் செட்டப் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு பயப்படாம இறங்க முடியும். நிறைய நல்ல விஷயங்கள் அதுல பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கும். அண்ட் இந்த ஸ்டாக்குடைய பிரைஸ் இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது 2777 அப்படின்னு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆனா 52 வாரங்கள்ல ஹையஸ்ட் பிரைஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 4330, லோவஸ்ட் பிரைஸ் 2750. அப்ப இப்ப ஆல்மோஸ்ட் வந்து 52 வார லோவஸ்ட் பிரைஸ்ல இது ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சோ நான் சொன்னது இல்லாம மத்த ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி இருக்குங்கிறத கம்பெனி வெப்சைட்ல ஏன் வந்து ப்ரீவியஸ் குவார்டர்ல குறைஞ்சிருக்கு ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு, இந்த மாதிரியான எல்லாத்தையுமே நீங்க செக் பண்ணுங்க. செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த கம்பெனி பத்தி நீங்க திங்க் பண்ணுங்க. சோ ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 46க்கு மேல இருக்கு, FIIs 15க்கு மேல இருக்கு, டிஐஎஸ் உடைய இன்வெஸ்ட்மெண்ட் 30க்கு மேல இருக்கு, கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் வச்சிருக்காங்க 0.15% வச்சிருக்காங்க, ரிட்டைல் ஹோல்டிங் 6% மேல இருக்கு. அடுத்து நம்ம பாக்குறது காவேரி சீட் கம்பெனி. காவேரி சீட் கம்பெனியுடைய Q3 ரிசல்ட் பாத்தீங்கன்னா 210 கோடி ரெவன்யூ பார்த்திருக்காங்க, 21 crore இவங்களுடைய ஆபரேட்டிங் ப்ராஃபிட்டா இருக்கு, 10% இவங்களுடைய ஆபரேட்டிங் மார்ஜினா இருக்கு. ஆபரேட்டிங் மார்ஜின் வந்து டிக்ளைன் ஆயிருக்கு, பட் ரீசன்ட் குவார்டர்ல இருந்து பாத்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ரீசன்ட் குவார்டர்ல நெகட்டிவ்ல போயிருக்கு. அடுத்தது இந்த கம்பெனி நெட் ப்ராஃபிட் 13 கோடியா இருக்கு, கொஞ்சம் ரெக்கவர் ஆகி வந்திருக்காங்க. பட் அதுக்கு முந்தின குவார்டர் அதாவது ஜூன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 327 கோடி ப்ராஃபிட் பார்த்திருக்கோம்லாம் காமிச்சிருக்காங்க. அடுத்து இந்த ஸ்டாக்குடைய மார்க்கெட் கேப் வந்து 4000 கோடிக்கு மேல இருக்கு. ஸ்டாக்குடைய பி ரேஷியோ 13 அந்த ரேஞ்சில் இருக்கு. இண்டஸ்ட்ரி பி வந்து 23 இருக்கு. ஸோ இண்டஸ்ட்ரி பி விட கம்மியா தான் கோட் ஆகிட்டு இருக்கு. ROCE 20க்கு மேல இருக்கு, ROE 19க்கு மேல இருக்கு. டெட் இல்லாத கம்பெனி. ஸோ டெட் இல்லாம ROCE ரெண்டுமே 20 அந்த ரேஞ்சில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அடுத்தது இந்த கம்பெனியுடைய ரிசர்வ்ஸ் பாத்தீங்கன்னா 1785 கோடி இருக்கு. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோவும் 108 கோடி வச்சிருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 2 ரூபாயா இருக்கு. அடுத்தது 5 year ROE பாத்தீங்கன்னா 19க்கு மேல இருக்கு. 52 வாரங்கள்ல ஹையஸ்ட் பிரைஸ் எவ்வளவு போயிருக்குன்னா 1602 ரூபாய் வரைக்கும் போயிருக்கு. லோவஸ்ட் பிரைஸ் 705 ரூபாய் வரைக்கும் இறங்கி இருக்கு. கரண்ட் பிரைஸ் வந்து 789 அந்த ரேஞ்சில ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 60க்கு மேல இருக்கு, FIIs 19க்கு மேல வச்சிருக்காங்க, DIS வந்து 2.78 அந்த ரேஞ்சில வச்சிருக்காங்க, அண்ட் ரிட்டைல் ஹோல்டிங் 15க்கு மேல இருக்கு. அடுத்து நம்ம பாக்குறது ஜெயின் இரிகேஷன் சிஸ்டம். ஜெயின் இரிகேஷன் சிஸ்டத்துடைய Q3 ரிசல்ட் பாத்தீங்கன்னா 1598 கோடி ரெவன்யூ. இந்த கம்பெனியுடைய ஆபரேட்டிங் ப்ராஃபிட் 166 கோடி, 10% மார்ஜின் வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. 40ல இருந்து 10 டிக்ளைன் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் நெகட்டிவ்ல போயிருக்கு, 47 கோடி லாஸ் பண்ணிருக்காங்க. ஆனா அதுக்கு முந்தின 3 குவார்டர்ல லாஸ் பண்ணல. சோ ஜெயின் இரிகேஷன் சிஸ்டத்துடைய மார்க்கெட்டுக்கு பார்க்கும்போது 2180 கோடி அந்த ரேஞ்சில் இருக்கு. ஸ்டாக்குடைய பி ரேஷியோ 43 இருக்கு, இண்டஸ்ட்ரி பி 21 தான் இருக்கு. அடுத்தது இந்த ஸ்டாக்குடைய ROCE பாத்தீங்கன்னா 4.9, ROE 0.61, ரொம்ப ரொம்ப பூவரா இருக்கு. டெட் ஈக்விட்டி ரேஷியோ 0.71 இருக்கு. கடன் 4128 கோடி வச்சிருக்காங்க. இந்த 4128 கோடி அப்படிங்கிறது வந்து ஈக்விட்டியோட கம்பேர் பண்ணும்போது பெரிய அளவில் டெட் இல்ல, இருந்தாலும் ROCE ROE எல்லாம் ரொம்ப பூவரா இருக்கு. அதுதான் வந்து வருத்தப்பட வேண்டிய விஷயமா இருக்கு. அண்ட் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 605 கோடி வச்சிருக்காங்க. ரிசர்வ்ஸ் வந்து 5694 கோடி வச்சிருக்கதா சொல்றாங்க. இந்த ஸ்டாக்குடைய ஃபேஸ் வேல்யூ 2 ரூபாயா இருக்கு. கரண்ட் பிரைஸ் பாத்தீங்கன்னா 29 ரூபா 30 ரூபா ரேஞ்சில ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஹையஸ்ட் பிரைஸ் 52 வாரங்கள்ல 66 அண்ட் லோவஸ்ட் பிரைஸ் 27. இப்போ லோவஸ்ட் பிரைஸ் தான் ஆல்மோஸ்ட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 26% தான் இருக்கு. அண்ட் FIIs ஹோல்டிங் 3% மேல இருக்கு, DIS ஹோல்டிங் 8% மேல இருக்கு, ரிட்டைல் ஹோல்டிங் 61 இருக்கு. இதையும் அவங்க கவனிக்கணும். அதாவது ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து 40% மேல இருக்கிறது வந்து நல்லது ப்ரொமோட்டர் மூலமா ரன் பண்ற கம்பெனில. ஏன்னா ப்ரொமோட்டர் ஹோல்டிங் கம்மியாகுது இல்ல ரொம்ப நாளாவே கம்மியாவே வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த கம்பெனி மேல பெரிய அளவுல அவங்களுக்கே ஒரு ஹோல்டிங் இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். கண்ணை மூடிட்டு அப்படி எடுத்துக்கவும் முடியாது. எதனால அது குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணணும். ஆனா எப்பயில இருந்து இது நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா செப்டம்பர் 2023 குவார்டர்ல இருந்து 26% மெயின்டைன் ஆகுது. 26ல இருந்து 0.12 கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது, கம்மியாகுது, அந்த மாதிரி இருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து 28% எல்லாம் ஹோல்ட் பண்ணிருக்காங்க. ஃபைனல் நம்ம பாக்குறது UPL கம்பெனியுடைய Q3 சேல்ஸ் வந்து 12269 கோடி, ஆபரேட்டிங் ப்ராஃபிட் 2236 கோடி, 18% இவங்களுடைய ஆபரேட்டிங் மார்ஜின் இருக்கு, எபிட்டா மார்ஜின் இருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 490 கோடி, நெட் ப்ராஃபிட்டும் குறைஞ்சிருக்கு, ஆபரேட்டிங் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, பட் ஆபரேட்டிங் மார்ஜின் குறைஞ்சிருக்கு. இந்த கம்பெனியுடைய மார்க்கெட்டுக்கு பாத்தீங்கன்னா 52400 கோடிக்கு மேல இருக்கு. ஸ்டாக்குடைய பி ரேஷியோ 27க்கு மேல வச்சிருக்காங்க, இண்டஸ்ட்ரி பி 20 அந்த ரேஞ்சில தான் இருக்கு. ROCE 7க்கு மேல இருக்கு, ROE 3க்கு மேல இருக்கு. ரெண்டுமே
பிலோ ஆவரேஜ் தான். டெட் ஈக்விட்டி ரேஷியோ 0.94 இருக்கு. ஸோ எவ்வளவு கடன் வச்சிருக்காங்கன்னா 30,022 கோடி ரூபாய் கடன் வச்சிருக்காங்க. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 8,896 கோடி இருக்கு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அண்ட் ரிசர்வ்ஸ் 31,725 கோடி இருக்கணும்னு சொல்றாங்க. அடுத்தது ஃபேஸ் வேல்யூ 2 ரூபாயா இருக்கு. 5 இயர் ROE பாத்தீங்கன்னா 8.45 தான் இருக்கு. ஸோ கன்சிக்யூட்டிவா வந்து ROE பெரிய அளவுல இல்ல. அடுத்தது கரண்ட் பிரைஸ் 620 ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஹையஸ்ட் பிரைஸ் 52 வாரங்கள்ல போனது 812, லோவஸ்ட் பிரைஸ் 580. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 33க்கு மேல இருக்கு, FISD ஹோல்டிங் 40க்கு மேல இருக்கு, DSD ஹோல்டிங் 16க்கு மேல இருக்கு, ரிட்டைல் ஹோல்டிங் 10க்கு மேல இருக்கு. ஸோ ஃபண்டமெண்டல் வைஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்த PI இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காவேரி சீட் கம்பெனி ரெண்டுமே வந்து டீசெண்டா இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்த ஜெயின் இரிகேஷன் அண்ட் UPL 2 கம்பெனியுமே வந்து ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கா இல்ல, வீக்கா தான் இருக்கு. ஓகே, இதோட இந்த வீடியோ வைண்ட் பண்ணிப்போம். இதுல இவ்வளவு நேரம் நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு எஜுகேஷனல் பர்பஸுக்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸுக்காகவும் மட்டும்தான் சஜஷனும் அட்வைஸோ கொடுக்கறதாக இல்லை. அதனால மென்ஷன் பண்ணிருக்க இந்த ஸ்டாக்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கேட்டுக்கிட்டு நீங்களும் ஓன் ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த டிசிஷனை எடுங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோல மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்களை நீங்க பத்திரம் பார்த்தீங்க. தேங்க்ஸ் ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.